இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள 6வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு A is equal to x is belongs to W such that x is less than 2, B is equal to x is belongs to N such that 1 is less than or equal to x is less than or equal to 4 மற்றும் C is equal to 3, 5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனாக நம்ம தீர்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ என்னது, பி என்னது, சி என்னதுன்னு எடுத்து எழுத போகிறோம். ஏ எல்லாமே உங்களுக்கு என்ன முறையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றணும். சரியா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் சச் தட் டபிள்யூ எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. சரியா? அப்போ இதை கண்டுபிடிக்கணும். டபிள்யூனா என்ன அர்த்தம்? டபிள்யூனா ஹோல் நம்பர்னா என்ன அர்த்தம்? முழு எண்ணா 0, 1, 2, 3, 4ன்னு ஆரம்பிக்கும். சரியா? அப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்? எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறது 2ஐ விட சின்னது, 2ஐ விட சின்ன முழு எண்கள், 2ஐ விட சிறிய முழு எண்கள்லாம் இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும். சரியா? அப்போ ஏயோட உறுப்புகள் என்னது? எக்ஸ், அதாவது 2ஐ விட சிறிய முழு எண்கள். முழு எண் டபிள்யூனா என்ன அர்த்தம்? 0, 1, 2, 3, எக்ஸெட்ரா அப் டு 2ஐ விட சிறிய முழு எண்கள் என்னதெல்லாம்? 1, 2. 2ஐ விட சிறிய முழு எண்கள் என்னதெல்லாம்? 0, 1. 0, 1. சரி, இப்போ ஏங்கிற கணத்தை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னது? பி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு N, கேபிட்டல் N இஸ் சச் தட் 1 இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் என்னது? நமக்கு என்ன தெரியும்? நேச்சுரல் நம்பர்னா 1, அது நேச்சுரல் நம்பர்னால் இயல் எண்கள் 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா டு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸுங்கிறது 1ஐ விட பெருசு, 1 கிடையாது. சரியா? எக்ஸுங்கிறது எதை விட பெருசு? 1ஐ விட பெருசு, 4 மற்றும் 4ஐ விட சின்னது. இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறதுனால 4 உண்டு. சரியா? அப்போ எக்ஸுங்கிறது 1ஐ விட பெருசு, 4 மற்றும் 4ஐ விட சின்னது. அப்போ பார்ப்போமா, 1ஐ விட பெருசு என்னதுலாம்? 2, 3, 4 உண்டுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுலாம்? 2, 3, 4. அப்போ பியோட உறுப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க, 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி கண்டுபிடிச்சாதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி எடுத்து எழுதிடுவோம். இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். அப்போ பி என்னது? 2, 3, 4 யூனியன் சி என்னது? 3, 5. சரி, இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதலாமா? யூனியன் என்ன அர்த்தம்? சேர்த்து எழுதணும், சேர்ப்பு. எல்லாத்தையும் ஒரே இது பாக்ஸ்குள்ளே போடணும். 2 தடவை வந்தால் ஒரு தடவை எழுதணும். இப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்குவோம். 2, 3 2 தடவை இருக்குது, அதனால் ஒரு தடவை எழுதினா போதும். 4, 5. இது என்னது? பி யூனியன் சி. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏயோட உறுப்பு என்னது? 0, 1 கிராஸ் பி யூனியன் சியோட உறுப்புகள் என்னது? 2, 3, 4, 5. கிராஸ்னால் என்னது? கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னா நமக்கு என்ன தெரியும்? வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு தெரியும். அப்போ இதை சேர்த்து எழுதலாமா? அப்போ இங்கே உள்ள மொதல் உறுப்பை கொண்டு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ 0, 2 இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 0, 3 இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 0, 4 இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள 4வது உறுப்பை சேர்த்து எழுதணும். 0, 5. அப்போ மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சுது. இனி ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 2 இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 3 இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 4 இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள 4வது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 5. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோம்.
சரியா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? A cross B யூனியன் A cross C. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B தெரியணும், அதுக்கப்புறம் A cross C தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? யூனியன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏயோட மதிப்பு ஃபஸ்ட்டு என்னது? 0,1 கிராஸ். பியோட மதிப்பு என்னதுலாம்? 2, 3, 4. கிராஸ் என்னது? கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் என்னது? வரிசை ஜோடிகளையும் காணும். ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். இப்போ இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்துக்கணும் 0,2. இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்துக்கணும் 0,3. இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்துக்கணும் 0,4. மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சு இந்த ரெண்டாவது உறுப்பை பார்க்கணும். இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்துக்கணும் 1,2. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்துக்கணும் 1,3. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்துக்கணும் 1,4. இது A cross B. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏயோட மதிப்பு 0,1 கிராஸ் சியோட மதிப்பு 3,5. சரியா? அதே மாதிரி இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்துக்கணும் 0,3. செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள மொதல் உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்துக்கணும் 0,5. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்துக்கணும் 1,3. இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பு வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்துக்கணும் 1,5. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிச்சு. A cross C. இப்போ A cross B கிடச்சிட்டு A cross C கிடச்சிட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B யூனியன் A cross C is equal to. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணுமா? இப்போ இதில் உள்ள உறுப்பையும் இதில் உள்ள உறுப்பையும் சேர்த்து எழுத போகிறோம். யூனியன்னா சேர்ப்புனா ரெண்டில் உள்ள உறுப்பையும் அப்படியே சேர்த்து எழுதுவோம். 2 தடவையோ 3 தடவையோ வருது அப்படின்னா அதை வந்து என்ன செய்வோம்னா ஒரே ஒரு தடவையோ எழுதுவோம். சரியா? இப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். 0,2. இதில் உள்ள எல்லா உறுப்பையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். 0,3 0,4 1,2 1,3 1,4 இங்கே 0,3 யாருக்குனே இருக்குது எழுதியாச்சு. 0,5 1,3 ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அது எழுத வேண்டாம். திரும்ப 1,5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சமன்பாடு 1 மற்றும் 2 A cross B union C is equal to A cross B union A cross C சரிபார்க்கப்பட்டது.